Hello guys, welcome back to the channel. And இன்னைக்கு டே 2 ஆஃப் ராமேஸ்வரம். நான் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அண்ட் என் ஃப்ரெண்டும் வந்துட்டார். அவர் தான் நம்மளை ராமேஸ்வரம் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாரு. ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இப்போ மணி வந்து 10 மணி ஆகுது. நான் பிளான் போட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்காவது கிளம்பிடணும். ஸோ கம்ப்ளீட் ராமேஸ்வரத்தை கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பார்க்கலான்னு. பட் நேற்று சொன்ன மாதிரி தான், நான் பிளான் நல்லாவே போடுவேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ராமேஸ்வரத்தை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்க்கணும். அந்த தனுஷ்கோடி இன்னமும் வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ராம்நாத் டு ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம போகிற இடத்துக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வந்து மண்டபம் பீச் போக போகிறோம். மண்டபம் ஹார்பர், அதுக்கப்புறம் ஒரு பீச் பேர் சொன்னார், மறந்துட்டேன். ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து பாம்பன் கிட்டேயே போக போகிறோம். ஸோ பாம்பன் தான் ஆக்சுவல் என்ட்ரி ஆஃப் ராமேஸ்வரம். ஸோ நம்ம மண்டபம் பீச் போயிட்டு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், நான் இப்போது வந்து மண்டபம் பீச்சில் தான் நின்றுருக்கேன். அண்ட் இந்த பீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமாக இருக்குது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது நின்று பார்க்குறதுக்கே. அண்ட் ஒரு பீச்சில் நிற்கிற ஃபீலிங்கே இல்லை. பிகாஸ் அந்த வேவ்ஸ் எதுவுமே வரல. அண்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அண்ட் கீழே இருக்க மண் நமக்கு நல்லாவே தெரியுது. நார்மலாக பீச்சில் பார்த்தீங்கன்னா வேவ்ஸோட மண்ணெலாம் அடிச்சுட்டு வரும். பட் இங்கே அந்த மாதிரியான ஒரு பார்க்கவே முடியல. அண்ட் நிறைய லான்ச் நிற்கிது, நிறைய போட் நிற்கிது. அண்ட் அங்கே ஒரு குட்டி ஹார்பர் இருக்குது. ஸோ இங்கே இருக்க லான்ச்லாம் வந்து அந்த ஹார்பரில் தான் வந்துட்டு நார்மலாக ட்ரேடிங்லாம் நடக்கும் போல். ஸோ கைஸ், நீங்கள் ராமேஸ்வரம் போகிற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மண்டபம் பீச்சை வந்து விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே பீச்சோட வியூவே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த பீச்சை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போது கோரல் பீச் போயிட்டுருக்கேன். அண்ட் அகைன் என் பீச் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பீச்சுக்கும் இப்போ பார்க்க போகிற பீச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. லேண்ட் சர்ஃபேஸே வேறு மாறி இருக்குமா. அண்ட் அது சொன்னோன்னே கொஞ்சம் க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பீச் போய் பார்க்க போகிறேன் நான் இப்போது. இந்த பீச் பார்த்தீங்கன்னா பூரா பாறையாக இருக்குது. அண்ட் இந்த பீச்சில் மட்டும்தான் இன்னும் அந்த செயிலிங் போட் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ்லாம் கடலில் அடிச்சுட்டு வந்து இந்த பீச் ஓரமாக ஒதுங்கியிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் போடுறேன் உங்களுக்காக. ஸோ கைஸ், இப்போது எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கடல் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தாலும் கடல் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இட் மீன்ஸ் நான் வந்து பாம்பன் பிரிட்ஜை நெருங்கிட்டுருக்கேன். அண்ட் என்னால் பாம்பன் பிரிட்ஜில் எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போயிடுறேன். பிகாஸ் பாம்பன் பிரிட்ஜில் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யாராவது பார்க் பண்ணியிருந்தாங்களா, நானும் பார்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இந்த பிரிட்ஜை பற்றி நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் கைஸ். எனக்கு வேறு லெவலான இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புது பிரிட்ஜுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அது ஒரு ரயில்வே பிரிட்ஜ், அதுவும் வந்து சி பிரிட்ஜ் தான். ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிட்ஜை பற்றி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பாம்பன் பிரிட்ஜை என்டர் ஆக போகிறேன். அண்ட் இப்போவே நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு, லைட்டாக பீதியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஜாலியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த பிரிட்ஜை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பைக்கில் க்ராஸ் பண்ண போகிறேன்.
அண்ட் இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணும்னா 1988 ஓப்பன் பண்ணாங்களாம். பட் 14 இயர்ஸ் ஆச்சா இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறது. தட் இஸ் லைக் 1974 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1988 முடிச்சாங்களாம். நடுவில் 14 இயர்ஸ் கேப், நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்களாம். பட் இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் மார்வல் கைஸ். பிகாஸ் நார்மலாக பிரிட்ஜ் கட்டுறதே கஷ்டம். கடலுக்கு நடுவில் கடல் தண்ணியெல்லாம் வந்து சக் பண்ணி கட்டணும், பில்லர்ஸ் இருக்கணும்னா. அண்ட் 69 பில்லர்ஸ் வந்து கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க கைஸ். அதுவே வந்து மிகப்பெரிய சாதனை தான். அண்ட் பிரிட்ஜோட வியூ வந்து ஆசமாக இருக்குது கைஸ். ஜஸ்ட் வியூவை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போது நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போட் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக நமக்கு நிற்குது. அண்ட் இந்த பிரிட்ஜில் நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம். அண்ட் கம்ப்ளீட் லென்த் பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர் கைஸ். வேறு லெவலில் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ். அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். பிகாஸ் 1911 ஸ்டார்ட் பண்ணி 1914 முடிச்சிட்டாங்க. 3 வருஷத்தில் கடலுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜே கட்டி முடிச்சிட்டாங்க. அது ஒரு ரயில்வே பிரிட்ஜு. வேறு இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஆச்சான். ஸோ கம்பேர் பண்ணல. பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது. பிகாஸ் 100+ இயர்ஸாக இன்னும் அந்த பிரிட்ஜ் நின்றுருக்கு. 1964 மிகப்பெரிய புயலையும் அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்துட்டு இன்னமும் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் அந்த பிரிட்ஜுக்கு வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் பிரிட்ஜில் ஒன் ஆஃப் த பிரிட்ஜ் இருக்கான். அண்ட் லாங்கஸ்ட்டு இந்தியாவில் இருக்க லாங்கஸ்ட்டு சி பிரிட்ஜில் 2010 வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டாக இருந்துச்சான். போஸ்ட் 2010 வந்து வேறு ஏதோ பிரிட்ஜ் வந்து இந்தியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ். அண்ட் இது மாதிரி நிறைய பெருமை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அந்த பிரிட்ஜில் இதுவும் நான் வந்து ஒரு வாட்டி கூட ட்ராவல் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ராவல் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் ராமேஸ்வரம் வரதா இருந்தால் கண்டிப்பாக ராம்நாடில் இறங்கிட்டு ராமேஸ்வரம் வந்து ட்ரெயினில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். பிகாஸ் ட்ரெயினில் போயிட்டு வந்தவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சைடு வந்து பயமாகவும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் போனதாக சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் நம்ம வந்து அந்த ட்ரெயினில் போயே ஆகணும். அண்ட் புது பிரிட்ஜும் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ புது பிரிட்ஜ் கட்டினாலும் 2 பிரிட்ஜுமே ஆக்டிவாக இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது ஜாலியாக. இதே மாதிரி ரோடெலாம் 2 சைடும் தண்ணியாக இருந்துச்சுன்னா ட்ராவல் வந்து ஜாலியாகிடும் எல்லாருக்குமே. ஸோ ரைட் சைடில் பாருங்கள் கைஸ், கப்பல்லாம் அவ்வளோ தெரியுது. அது பாம்பன் உங்களுக்கு நமக்கு லைட்டாக தெரியுது ரைட் சைடில். அண்ட் தலை ஸ்லோ பண்ண சொல்லிட்டாரு. ஸோ நிப்பாட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு. இங்கேருந்துலாம் கீழே விழுந்தா காலி கோல். இண்டிகேட்டரும் ஆன். ஸோ லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு என்னால் எதாவது கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணேன். சட்டு புட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். அண்ட் காற்று பயங்கரமாக அடிக்குது கைஸ். இதில் நார்மல் டைம்லேயே இப்படி இருக்குது. புயல் டைமில் கண்டிப்பாக யாராலையுமே வந்து சேம் டைம் புது பிரிட்ஜுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால பில்லர்ஸ்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இங்கே ஒரு செட் ஆஃப் பில்லர்ஸ் இருக்குது. ஸோ புது பிரிட்ஜும் வந்துச்சுன்னா ராமேஸ்வரம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த பிரிட்ஜ் சீயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் டைமில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ளூ சீஸ்னு. ஸோ அதுதான் ஞாபகம் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது. ஆசமாக இருக்குது வெயிட்டிங் இந்த வியூ பார்க்குறதுக்கு. அங்கே பாம்பன் தெரியுது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தா சுத்தமாக காற்று இல்லை. அண்ட் இந்த பிரிட்ஜ்லேருந்து பீச் பார்க்குறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம பிரிட்ஜ்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து எல்லோரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு லாகை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் திரும்பி வரும்போது இந்த பிரிட்ஜை வீடியோ எடுக்க முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக நான் வீடியோ எடுக்கிறேன். பை வில்லேஜ். ஸோ நான் இப்போது அப்துல் கலாம் சாரோட நினைவு மண்டபத்துக்கு வெளியே தான் இருக்கேன். அண்ட் இப்போ கோவிட்னால உள்ளே யாருக்குமே என்ட்ரி இல்லை. அண்ட் மண்டபம் வந்து செம்மையாக இருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள்
ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. என்னால் உள்ளே போய் பார்க்க முடியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் இந்த டைமில் வந்துட்டேன். அண்ட் அந்த ஒரு கோட்டு தான் நிறைய யங்ஸ்டர்ஸோட இன்ஸ்பிரேஷனாக இன்னமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் திருப்பி வந்து பார்ப்பேன் நான் இந்த மண்டபத்தை. இப்போ வந்து ராமர் பாதம்னு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கேன். அண்ட் அந்த பிளேஸ்க்கு நிறைய ஹிஸ்ட்ரி, நிறைய கதை சொல்கிறாங்க. ஒன்று வந்து ராமர் வந்து அங்கேருந்து தான் ஸ்ரீலங்காவை பார்த்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ராமரை வந்து ஹனுமான் அங்கே தான் மீட் பண்ணி சீதாவை நான் ஸ்ரீலங்காவில் பார்த்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. அண்ட் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டவர் இருக்குது. அந்த டவரும் ரொம்ப ஃபேமஸான டவர், இந்தியாவிலே ரொம்ப பெரிய டவரை தான். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் டவரை காமிச்சிட்டு கோயிலுக்கு நெக்ஸ்ட் நான் ப்ரொசீட் ஆகிறேன். டவர் தான் சொன்னேன். இந்த டவர் பேர் தூர்தர்ஷன் டவர். இந்தியாவிலே ரொம்ப பெரிய டவர், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஈவன் ஸ்ரீலங்காலேருந்து பார்த்தா கூட இந்த டவர் தெரியுமா, அந்த அளவுக்கு பெருசு. ஸோ கைஸ், இந்த கோயில் தான் ராமர் பாதம். அண்ட் அந்த கோயிலுக்கான பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அண்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. இதர் லைக் ராமர் இங்கேருந்து ஸ்ரீலங்காவை பார்த்ததாக தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு. அண்ட் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வருவாங்களாம், நிறைய நார்த் இந்தியன்ஸ் இந்த கோயிலுக்கு வந்து பார்ப்பாங்களாம். பிகாஸ் உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராமரோட பாதம் இருக்கும். ஸோ அதை வந்து சாமி கும்பிட வருவாங்க. அண்ட் நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு ஒரு பீச்சும் தெரியல, பட் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க ஏரியா. குட்டியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது கோயில். நம்ம பார்த்தோம்ல வரும்போது அந்த டவர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இது ஒரு டிவி டவர் தான், தூர்தர்ஷன் டிவி டவர் தான் அது. ஆக்சுவலாக 1980s ஏதோ கட்டின டவர் போல் அது. என் மேலே போக முடியும் போல். ஸோ மேலே போக முடிஞ்சால் நான் மேலேயும் போய் காட்டுறேன். ஸோ நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. இதில் எந்த தியரிஸ் வந்து நமக்கு உண்மையான தியரின்னு நமக்கு தெரியாது. அண்ட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மேலேயும் அதே மாதிரி தான் இருக்குது வியூ, சுற்றி பார்க்கலாம்லாம். ஸோ அந்த டவரில் ஏறினு பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுமா? சாரி, ஸ்ரீலங்காலேருந்து அந்த டவர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த டவர் மேலே நின்று பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும்னு சொன்னாங்க. ஐ கன்வேட் இட் இன்கரெக்ட்லி ப்ரீவியஸாக இது பண்ணும்போது. பேக் வாட்டர்ஸ்லாம் கொஞ்சம் தெரியுது. மைனா கூடலாம் ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் கோயில் போயிட்டுருக்கோம். அண்ட் கோயில் திறந்துருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ கோயில் திறக்கலன்னா தனுஷ்கோடி போயிட்டு திருப்பி வரும்போது கோயில் பார்த்துட்டு வரதா தான் பிளானு. அண்ட் ஹிந்துஸ் மெத்தலாஜி படி இது ஒன் ஆஃப் த ஓல்டியஸ்ட் டெம்பிளுங்க. இந்த பிளேஸே ஒன் ஆஃப் த ஓல்டியஸ்ட் பிளேஸ் தான். அண்ட் இந்த கோயிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து மூவிங் ஃபார்வர்ட் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கோயில் திறந்துருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் கோயில் திறக்கலன்னா அட்லீஸ்ட் நான் பீச்சுக்கு அது போயிட்டு வருவேன், ராமேஸ்வரம் பீச் பார்த்துட்டு வருவேன். இப்போது ராமேஸ்வரம் பீச் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேர் குளிப்பாங்க. அண்ட் இங்கே குளித்தா வந்துட்டு நம்மளோட பாவம்லாம் போய்டும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அண்ட் பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா போகும்போது சமூத்துறேன். ஸோ பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே, நான் இப்போ வந்து ராமேஸ்வரம் பீச்சில் தான் இருக்கேன். அண்ட் இது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க, அதனால தான் நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. அண்ட் க்ளீனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்த வழியில் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு.
அதுக்கு தாண்டி போனீங்கன்னா க்ளீனாக இல்லை. இந்த ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ஃபென்சிங்லாம் இல்லை, நார்மல் பீச் தான், ஓப்பன் பீச்சாக இருந்துச்சு. அப்போ ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. இப்போ மேபி கோவிட்னால க்ளீன் பண்ணல போல். பட் பீச் பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன பார்த்தோன்னா, இங்கே நிறைய பேர் வந்துட்டு காசு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பீச் உள்ளேருந்து. மேபி நிறைய பேர் காசு போடுவாங்க போல் பீச்சில். ஸோ அந்த காசை வந்து நிறைய பேர் பீச்சுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ அங்கே போயிட்டு எதாவது பேசி பார்க்கணும். இன்கேஸ் அப்படி இல்லைனா திருப்பி வந்து பெர்மிஷன் வாங்குற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் கைஸ். ஸோ கைஸ் அட் லாஸ்ட் பெர்மிஷன் வாங்கிட்டோம். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ஆச்சு அவங்ககிட்ட இந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு. நிறைய பேர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அட் லாஸ்ட் வாங்கிட்டோம். அண்ட் நான் ஏன் இவ்வளோ ஸ்டப்பாக தனுஷ்கோடி போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதோட ஹிஸ்ட்ரி தான். அண்ட் நான் இது வரைக்கும் தனுஷ்கோடி போய் பார்த்ததில்ல. அதோட ஹிஸ்ட்ரி படித்ததுலேருந்து இன்னமும் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பெர்மிஷன் வாங்கி உள்ளே போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் 2-3 நாளில் மேபி விட்டுருன்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் நான் திருப்பி சென்னைக்கு போய்ட்டு ராமேஸ்வரம் எப்போ வருவோன்னு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போது அரிச்சல்மேடு போயிட்டு திரும்பி வரும்போது தான் தனுஷ்கோடியை பார்க்க போகிறோம். ரீசன் என்னென்னா, நைட்டு இருட்டாக இல்லை லேட்டாக சீ லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாரு ஃப்ரெண்டு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வரலான்னு பிளான் போட்டிருக்கோம். அண்ட் இந்த ரோடெலாம் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது தான். முன்னாடி இங்கே போனோன்னா நார்மல் ஜீப் இல்லைன்னா நடந்து தான் போவாங்களாம். ஸோ நல்லா இப்போ கவர்மெண்ட் ரோடெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தனுஷ்கோடி பற்றி சொல்லணுன்னா, 1964 வந்த ஒரு மிகப்பெரிய சைக்ளோனில் அழிஞ்சு போன ஒரு ஊர் தான். அண்ட் அந்த சைக்ளோன், அந்த டிசாஸ்டரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 to 1800 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வர நார்மல் சைக்ளோன் மாதிரி இல்லை அந்த சைக்ளோன் வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன். ஒரு 280 km/h காற்றடிச்சது. அண்ட் 14 to 16 meters கடலில் வந்து வேவ்ஸ் வந்துச்சான். ஸோ விச் கம்ப்ளீட்டாக வந்து ஊரே வந்துட்டு சப்மர்ஜ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு, வேனிஷ் பண்ணிடுச்சு. அண்ட் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அது. அன்னிலேருந்து வந்து இதை வந்து கோஸ்ட் டவுன்னு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் 19th century நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான். ஸோ நமக்கு இப்போ எப்படி சென்னை டு ராமேஸ்வரம் ட்ரெயின் இருக்கோ, அண்ட் பிஃபோர் 1964 சென்னை டு தனுஷ்கோடி ட்ரெயின் வந்துருக்குமா, அந்த 1964 டிசாஸ்டரில் பாம்பன் டு தனுஷ்கோடி ரயில்வே ட்ராக்கு ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிட்டு, அண்ட் வித் இன்க்ளூடிங் ஒரு கம்ப்ளீட் ட்ரெயினே வந்துட்டு சம்மர்ஜ் ஆகி போனதாக சொல்கிறாங்க. நிறைய ரெக்கார்டட் இருக்குது அதுக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்டு தான் நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு போய் பார்க்கணும் அது எப்படி இருந்திருக்கு. இன்னமும் வந்துட்டு அந்த இடிஞ்சு போன பில்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தெரியும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியுது தான் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு லைட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் திரும்பி வந்து பார்க்கலாம். அந்த லைட் ஹவுஸ் இப்போது எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்துட்டு மக்களெல்லாம் விட மாட்டாங்க. ரைஸ் நான் இங்கே இப்போது தைரியமாக 3 பேரும் கீழே இறங்கிட்டோம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சீ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் பெரிய வேவ்ஸ்லாம் எதுவும் நார்மலாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கூட ஜாலியாக வந்து பெபிள்ஸ் ஷெல்ஸ் எல்லாம் பொறுக்கி போட்டு தான் இப்போ விளையாடிட்டுருக்கோம். அண்ட் அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீ ரொம்ப விக்ரஸாக இருக்குது. நல்லா அலைலாம் அடிக்குது.
அப்படியே அந்த டிப்பு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 2 சைடும் அந்த அலை அடித்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நான் என்னால் எவ்வளோ தூரம் அந்த சைட் போக முடியுமோ போய் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே போக போக. பிகாஸ் யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும் அந்த டிப் ஆஃப் இந்த ஹைலேண்டில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அலை அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய பெரிய அலையாகவே வருது இந்த சைடு. அந்த டிப்பை போய் பார்க்கணுன்னு ஆசை, உங்களுக்கு கொஞ்சம் போய் காட்டுறேன். பட் என்னால் எவ்வளோ தூரம் உள்ளே போக முடியும்னு தெரியல, பயமாக இருக்குது. ஏன்னா திரும்பி வந்துடுவேன் தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த டிப்பை பார்க்குறேன். பட் வியூ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ், நிஜமாகவே ஆசமாக இருக்குது. மிச்சவங்களும் அப்படியே மேலே நின்றுட்டாங்க, நாங்கள் மட்டும் இங்கே வந்து சுற்றிட்டுருக்கோம். ஸோ நாங்களும் மேலே போகிறோம் இப்போது. கைஸ் மேலே இங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க, ஏதோ மலையாள படம் ஷூட்டிங் போல். அண்டு கடல் பாருங்கள் கைஸ், 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஒன்று வந்து கிரே கலரில் இருக்குது, இன்னும் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் அந்த பிட்டில் தான் நம்ம தனியாக சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடிக்கு போகலாம். ஸோ தனுஷ்கோடிக்கு போயிட்டு நம்ம லாகை கண்டினியூ பண்ணலாம். நம்ம தனுஷ்கோடி வந்துட்டோம். அண்ட் முன்னாடி தனுஷ்கோடி சர்ச் நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் கடைலாம் இருக்கும் போல் நார்மலாக, பட் கோவிட்னால கடை இல்லை. பட் இந்த கடைலாம் இல்லாமல் திங்க் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக தான் கடைலாம் வந்திருக்கு. ஸோ நம்ம உள்ளே போய் இன்னும் தனுஷ்கோடியை சுற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், செம்மையாக டேமேஜாக இருக்குது. ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துருக்கு. ஓ, அதெல்லாம் இப்போ தான் டேமேஜ் ஆகிருக்கான், முன்னாடி இதே மாதிரி இருந்திருக்கும் போல். ஸோ உங்களுக்கு அந்த பில்டிங்லாம் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரோ ஆகிருக்குன்னு. ஸோ இந்த சைட் கொஞ்சம் ஊர் இருந்திருக்கு, சேம் டைம் ஆப்போசிட் சைட் பேரலாக ஊர் இருந்திருக்கு. அந்த சைடு தான் ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல்லாம் இருந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் இப்போ வந்து தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் கிட்ட தான் இருக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்க்குறது தான் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங்கும் அது தான். இப்போதைக்கு அதோட மிச்சம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட ஜூம் பண்ணுறேன், தனுஷ்கோடியோட ஹாஸ்பிட்டல் இதுவாக தான் இருந்திருக்கும். அண்ட் ரொம்பவே பெருசாக தான் இருந்திருக்கு அந்த டைமில். அண்ட் இப்போது வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிருக்கு. நம்ம தனுஷ்கோடியிலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இங்கே போகிற வழியில் கோதண்டராமன் ஒரு கோயில் இருக்கான், அங்கே போயிட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகலாம் பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட் இப்போ கிளம்பிடுவார். ஸோ நானும் என் தம்பியும் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு ரூம் திருப்பி போகணும், அதுதான் இப்போதைக்கு பிளான். அண்ட் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தனுஷ்கோடியும் கண்டிப்பாக வந்துருப்பாங்க. பிகாஸ் இங்கே வரதுக்கே எக்ஸைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வியூஸ்லாம் பார்த்துட்டா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக தனுஷ்கோடி உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா நம்ம இப்போ போன கோயில் வந்து க்ளோஸாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு நானும் தம்பியும் போயிட்டுருக்கோம். அண்ட் என் ஃப்ரெண்டு இப்போ கிளம்பிடுவார் அவர் வீட்டுக்கு. அண்ட் மொபைல் அண்ட் கேமரா அது வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடும். ஏன்னா கோயிலுக்கு வந்து எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு நான் ஹோட்டலில் போயிட்டு லாகை கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே இருக்க நம்ம ஃபேமஸ் ஹோட்டலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.